அன்பார்ந்தவர்களே, இரக்கத்தில் இருப்பிடம். ஆமாங்க, இரக்கத்தில் தான் நமக்கு விண்ணுலகிலே முழுமையான இருப்பிடத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள உறுதுணையாக இருக்கிறது. இந்த மண்ணுலகிலே நாம் தங்கி கொண்டிருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற இல்லிடமானது நிரந்தரமானது கிடையாது. ஏனென்றால் விண்ணுலகிற்கு நாம் செல்ல இருக்கிறோம். அங்கு நமது இருப்பிடத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள இந்த இரக்க மிகுந்த செயல்தான் ஊன்றுகோலாகவும் வழிபாதையாகவும் அமைகிறது என்பதை தெளிவாக இன்றைய நற்செய்தி வாயிலாக இறைவன் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அதை அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசியும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, நண்பா, வாழ்வின் இறுதியில் பணம் கூட வராது. சொந்தம் கல்லறை மட்டும் வரையும் தான் வருவாங்க. ஆனால் இந்த மனம் இரக்கம், இரக்க குணம், இரக்க செயல்கள் நம் கூடவே வரும் என்பதை இன்று நமக்கு தெளிவாக நற்செய்தி சொல்கிறது. கைம்பெண்ணை கண்டு ஆண்டவர் அவள் மீது மனம் இறங்கி அழாதே என்றார். உயிரற்ற அவளின் மகனை தொட்டு, இளைஞனே நான் சொல்கிறேன் எழுந்திரு என்று அந்த கைம்பெண்ணின் கண்ணீரை துடைத்து இரக்க செயலை இயேசு செய்வதை இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. ஆனால் மற்றவர்களின் துன்பங்களை, துயரங்களை கண்டு இரக்கம் கொள்வது, மனம் இறங்குவது என்பது சாதாரண காரியமே இல்லைங்க. அது ஒவ்வொரு மனித இதயத்தின் செயல்பாடுகளை பொறுத்தே அமைகிறது. நாம் வாழுகின்ற இந்த மண்ணுலகிலே இரக்க செயல்களால் தான் இன்னும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் எத்தனையோ மனிதர்கள் சுயநல வரையறைக்குள் இருந்து கொண்டு பணம் இருந்தா போதும், அதுல என் வாழ்க்கை போதும், உறவுகளும் வேண்டாம், சொந்தங்களும் வேண்டாம், தன்னை சுற்றி இருக்கிற உற்றாரும் தேவையில்லை, ஏனென்றால் பணமே எனக்கு அனைத்தையும் தந்து விடுகிறது என்று ஒரு குருட்டுத்தனமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களை, விவிலியத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். யோபு நோய்வாய்ப்பட்ட போது அவர் ஆண்டவரிடம் முறையிட்டார். அவரின் நண்பர்கள் இவர் மேல் மனமிறங்கவில்லை, ஓடி சென்று விட்டார்கள். அவரை பலர் ஏளனமாக பார்த்தார்கள். கட்டிய மனைவி கூட இவரை ஒரு பொருட்டாக என்னவில்லை, செத்து போறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இறுதியில் ஆண்டவர் அவர் மீது மனம் இறங்கினார், இரக்கப்பட்டார், குணத்தை கொடுத்தார். முன்பு இருந்ததை போல 2 மடங்கு கூடுதலாக ஆசிரியை தருகிறார். மனம் இரக்கத்தால் இவர் பெற்றுக்கொண்ட ஆசிரியை பாருங்கள். யோபு 42ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். மேலும் வாழும்போது மற்றவர்களுக்காக மனமிறங்காமல், இரக்கம் காட்டாமல் வாழ்ந்துவிட்டு இறுதியில் புலம்போது பயன் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு வாழும் போதே பக்கத்து வீட்டுக்காரனுக்கே ஒண்ணு செய்யாம பணம் இருந்தா போதும் தெரிஞ்சா வாழ்க்கையில எதைத்தாதாங்க சாதிக்க போறாங்க. இருக்கும் போது செய்யறதை விட்டுட்டு இல்லாத போது ஐயோன்னு புலம்புறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஏனென்றால் ஏழை லாசருக்கு இரக்கம் கிடைத்தது. நம்ம யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 33, 36 வரை வாசித்தோம் என்றால், ஏழை லாசர் கேட்டு வாயில இருக்கான். அவனுக்கு கடவுளிடத்திலே இரக்கம் கிடைக்கிறது. பணக்காரனுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. யாரும் அவனுக்கு மனம் இறங்கவில்லை. ஆபிரகாம் கூட அவனுக்கு இரக்கம் காட்டல. இன்னைக்கு பணம் இருந்தா போது, வேற எதுவுமே தேவையில்ல அப்படி சொல்றீங்களா, முட்டாளுக்கு தாங்க ஒரு நாள் அவங்க. ஏன்னா இறுதியில அங்க கடவுள் கிட்ட போகும்போது கணக்கு கொடுக்கும் போது எதையாவது செஞ்சியானா பணத்தை மட்டும் சேர்த்து வச்சுன்னு சொன்னா வாழ்க்கையை இழந்து போயிடும். அங்கு நமக்கு இருப்பிடமே கிடைக்காது. கல்வர்கள் கையில் அகப்பட்ட காயப்பட்டவன் மீது அவ்வழியே சென்ற குருவும் இறங்கவில்லை, லேவியரும் மனமிறங்கவில்லை, இரக்கம் காட்டவில்லை. ஆனால் மனமிறங்கி அவன் மீது இரக்கம் கொண்டவன் சமாரியன். காயப்பட்டவனுக்கு இரக்கம் காட்டியவனே அயலான் என்கிறார். லூக்கா 10:37 சொல்லுகிறது. எந்த மனிதனும் சக மனிதனின் துன்பத்தை, துயரத்தை பார்த்து இரக்கப்படுகிறானோ அவன் அனைவராலும் போற்றத்தக்கவன். இன்னைக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் தன்னால் முடிந்து சிலர் மீது இரக்கம் காட்டாமல் அயலானுக்கு ஒன்னும் செய்யாம எங்கிட்ட பணம் மட்டும் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாம பணம் இருந்தும் ஏழைகள் தான்.
பணம் இருந்தும் நாம் அனைத்தும் இழந்தவர்கள் தான் அன்பார்ந்தவர்களே. மத்தேயு 5:7 சொல்லுகிறது, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், எனில் அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். இன்னைக்கு அந்த இரக்கம் இருந்தால் தான் இருப்பிடமே கிடைக்கும் என்று கடவுள் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1:3 சொல்லுவது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கம் நிறைந்த தந்தை, ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்றானவர் அவர். அந்த ஊற்றானவரை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இரக்கத்தை நாம் நமது வாழ்வில் செயலாக்கத்திற்கு கொண்டு வருவோம். மனமிருங்குதல், இரக்கப்படுதல் என்பது சொல்லில் மட்டுமல்ல, அது வாழ்விற்கு அர்த்தத்தை பெற வேண்டும். நம்ம வாழ்ந்து அதுக்கு அர்த்தத்தை கொடுக்கணும் இன்னைக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே நமது வாழ்க்கையில முடிந்த அளவு இரக்க செயல்களை செய்து இருப்பிடத்தை பிடித்துக் கொள்ளுவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நீர் அந்த கைம்பெண்ணுக்கு இரக்கம் காட்டியது போல எங்கள் வாழ்விலும் ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டி எங்கள் வாழ்விலே விண்ணுலகத்தில் இருக்கிற இருப்பிடத்தை முழுமையாக தக்க வைத்துக் கொள்ள இரக்க செயல்கள் செய்ய எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.